ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஜெபேஷ். இவருக்கு இறைவனின் கருணையால் நினைத்த கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டி மனைவி அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர் சி. தாமஸ் பாண்டியன் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கவலைப்படாதே, மகிழ்ச்சியாக இரு என்று நாம் பிறர் சொல்ல அல்லது பாட கேள்விப்பட்டிருக்கிறோம். டோன்ட் வரி, பி ஹாப்பி என்று. ஆனாலும் கவலைகள் இல்லாத மனிதர் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் பலவிதமான கவலைகளால் நாம் நிரப்பப்படுகிறோம். இந்த கவலைகள் நமக்கு ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் கடவுளுடைய உடன் இருப்பை நாம் உணர தவறுகின்றோம். எசாயா இறைவாக்கினர் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்வார்: அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன். இயேசு கூட உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று நமக்கு வாக்களித்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் கவலைகளை மறக்க வேண்டுமென்றால் கடவுளுடைய உடன் இருப்பை நினைவில் கொள்ள வேண்டும். இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்று உணரவும் நம்பவும் தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லா மக்களையும் ஒளிர்விப்பவரே, முடிவில்லா அமைதியில் மகிழவும் மக்களுக்கு அருள் தாரும். எங்கள் முன்னோர்களின் மனங்களில் நீர் வீசிய பேரொளியை எங்கள் இதயங்களிலும் பொழிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார், அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார்.
அன்பில் நிலைத்திருக்கிறார். கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டு உள்ளவரிடம் அன்பு முழுமை நிறைவு அடையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. உங்கள் பதில்: ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தரிசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். உங்கள் பதில்: ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே, உமக்கு மகிமை. விசுவாசத்தோட உலகில் கிறிஸ்துவே உமக்கு மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6 வசனங்கள் 45 முதல் 52 வரை. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையிலுள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிராங்க் என்கின்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதற்கு தமிழிலே தீங்கற்ற குறும்பு அல்லது சேட்டை என்று சொல்வார்கள். அதை பெற்றோர்கள் பிள்ளைகளிடமோ அல்லது நண்பர்கள் ஒருவரிடமோ அவ்வாறு பிராங்க் செய்வது உண்டு. இது தீங்கற்ற ஒரு குறும்பு மட்டும்தான். கடவுளுக்கு நாம் எல்லோரும் குழந்தைகள்.
அவ்வப்பொழுது கடவுளும் நம்மிடம் பிராங்க் செய்கிறார். தீங்கற்ற குறும்பு, அதில் இறைவனும் ஈடுபடுகிறார். பாலை நிலத்திலே அப்பத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் ஆண்டவருடைய அற்புத சக்தியை உணர்ந்து அவரை அரசராக்க முயற்சித்தார்கள். இதை அறிந்த இயேசு தன் சீடர்களை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறார். இயேசுவும் உடனே அவ்விடத்தை விட்டு அகன்று ஜெபிப்பதற்காக அமைதியான ஆரவாரமற்ற மலைக்கு சென்று விடுகிறார். அந்த நேரத்திலே கடலில் கடும் புயல் உருவாகிறது. எதிர்காற்றானதால் சீடர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. நடுக்கடலிலே படகு தத்தளித்து கொண்டிருக்கிறது. கடல் அலைகளையும் காற்றையும் எதிர்த்து சீடர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு கடலில் நடந்து அவர்களை நோக்கி வருகிறார். அதற்கு பிறகு மார்க்கு நற்செய்தியாளர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர்களை கடந்து செல்ல இயேசு விரும்பினார். சீடர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு ஆபத்தான வேளையிலே இயேசு அவர்களை கடந்து செல்ல விரும்பினாரா? படகு கவிழுகிற நிலையிலே உள்ளபோது இயேசு அவர்களை கடந்து செல்ல விரும்பினாரா? இயேசுவுக்கு சீடர்கள் மேல், உயிருக்காக பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற சீடர்கள் மேல் கவலை இல்லையா? இன்னொரு நிகழ்ச்சியிலும் நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியிலே எம்மாவு சீடர்களோடு இயேசு பயணம் செய்கிறார். அவர்களோடும் இயேசு ஒரு விதமான பிராங்க் செய்கிறார், குறும்பு. அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல் காட்டிக்கொள்ளுகிறார். இந்த இரண்டு நிகழ்வுகளிலுமே அவ்வாறு இருந்தாலும் இயேசு அதையும் தாண்டி போவது போல் இருந்தாலும் கூட அவர்களுக்கு பதில் தருகிறார். அவர்களை கூவி அழைக்கிற போது பதில் தருகிறார். புயலிலே சிக்கிய சீடர்கள் அழைத்த பொழுது இயேசு கொடுத்த பதில், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். அதுபோலவே எம்மாவு சீடர்களும் இயேசுவை தங்களோடு தங்க அழைப்பு விடுத்த பொழுது, எம்மோடு தங்கும் என்று கேட்டுக்கொண்ட போது இயேசு அவர்களோடு சென்று தங்குகிறார். அன்புக்குரியவர்களே, கடவுள் அவ்வப்பொழுது நம்மோடு கூட இந்த குறும்பு, இந்த தீங்கற்ற இந்த குறும்பிலே, சேட்டையிலே ஈடுபடுகிறார். நமக்கும் நிகழலாம். இறைவன் நம்மோடு விளையாடலாம். இறைவன் நம்மை கடந்து செல்வது போல நமக்கு தோன்றலாம். நம்மை பற்றி அக்கறை எடுக்காதது போல நாம் நினைக்கலாம். ஆனால் நாம் கூவி அழைக்கிற போது அவர் பதில் தருகிறார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். கடவுள் நம்மை கடந்து செல்வது நம்மீது அக்கறை இல்லாத காரணத்தால் அல்ல, அல்லது நம்மை கவனிக்காத ஒரு காரணத்தால் அல்ல. மாறாக நம்பிக்கையோடும் அன்போடும் அவரை நாம் அழைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். பிரச்சனைகள் எனும் பயங்கரமான புயல்களால் நாம் அலைக்கழிக்கப்படுகிற போது, வாழ்வு என்கின்ற படகு மூழ்குகிற ஒரு நிலையில் இருக்கிற போது பயப்படுகிறோம். கடவுள் நம்மை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வதாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் நமது ஆழ்ந்த துயரத்திலும் அச்சத்திலும் அலறி கூக்குரலிடுகிற போது கடவுள் நம் அச்சத்தை அறிந்து நமக்கு பதில் தருகிறார். நம்பிக்கையின்மையிலே நமது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதா? தனிமை எனும் கொடிய புயலில் நம் வாழ்க்கை சிக்கி தவிக்கிறதா? துன்பங்கள் என்னும் பயங்கர அலைகள் நம்மை தாக்குகின்றனவா? கடவுள் நம்மை கடந்து போகிறார் என்று நமக்கு தோன்றுகிறதா? அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனை ஈடுபட்ட போது எனக்கு வந்த அந்த பாடல், அதை பாடி நாமும் தியானிப்போம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு, அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் மேசு, உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார்.
காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு, அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் மேசு. உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன்வந்தி பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன்வந்தி பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதும் ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்க வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் இந்த மாட்சியை புகண்டு முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆட்சி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் என்னுடைய கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பிடிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கடவுள் நம்மை கடந்து போவது போல தோன்றினாலும் நம் மட்டில் கவனமாக இருக்கிறார் என்கின்ற ஆழமான நம்பிக்கைக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியையும், குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், நம் மீது அக்கறையும் அன்பும் உள்ளவர். இவரை உணவாக உண்ண இன்று வந்திருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரிடத்திருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கட்கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜெபிஷ் இவருக்கு இறைவனின் கருணையால் நினைத்த கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டி, மனைவி அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர் சி தாமஸ் பாண்டியன் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி,